வழங்குவது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என நம்முடைய தமிழ் மரபு நிறைய பேசியிருக்கிறது. தராசு ஒரு பொருளை சுமந்து எடையை காட்டுவதற்கு முன்பு முதல்ல எந்த பக்கமும் சாய்ந்து விடாம தன்னை சமன் செய்து கொண்டு இருப்பதை போல நீதி வழங்க போகும் சான்றோர்கள் எந்த பக்கத்தின் சார்பையும் முன்னரே எடுத்து விடாமல் நடுவு நிலைமையோடு செயல்பட்டு நீதி வழங்க வேண்டும் என்கிறார் ஐயன் வள்ளுவர். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. நமக்கு வேண்டியவர் அப்படிங்கிறதுனால ஒருவருடைய தீமையை மன்னிக்கிறதும், நமக்கு வேண்டாதவர் அப்படிங்கிறதுனால அவருடைய நல்ல குணங்களை போற்றாம இருப்பதும் தவறு என்கிறார் மதுரை மருதன் இளநாகனார் என்கிற புறநானூற்று புலவர். அறநெறி முதற்றே அரசின் குற்றம், அதனால் நமர் என கோல் கொடாது பிறர் என குணம் கொள்ளாது என்கிறார் அவர். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இது செங்கோன்மை அதிகாரத்துல வர்ற இன்னொரு குறள். அதாவது குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து இந்த பக்கமும் சாய்ந்து விடாது நடுவு நிலைமையோடு வழங்கப்படுவதன் பெயர்தான் நீதி என்பது இதனுடைய பொருள். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே என்கிறது அறநெறிச்சாரம். நாம வெறுக்கிற பொருள்ல இருக்கிற குணமும் நாம விரும்புற விஷயத்துல இருக்கிற குற்றமும் நம்முடைய கண்களை மறைச்சுவிடும் என்பதால வெறுப்பு இல்லாம ஆராய்ந்து முடிவெடுப்பதே அறிவுடையார் செயல் என்பது இதனுடைய பொருள். உள்ள வழக்கிருக்க ஊரார் பொதுவிருக்க தள்ளி வழக்கதனை தான் பேசி எள்ளளவும் கைகூலி தான் வாங்கும் காலருவான் தன்கிளையும் எச்சமிரும் என்றால் இரு என்கிறாள் ஔவையார். ஒரு உண்மையான வழக்குல லஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செய்யறவனுடைய சுற்றமும் சந்ததி இல்லாம அழிந்து போயிடும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாள் ஔவை. ஏனென்று கேட்க வழியற்ற ஏழை பெண்களின் வழக்கா இருந்தாலும் பாரபட்சமான பொய் தீர்ப்பு சொல்கிறவர்கள் பூண்டோடு அழிந்து போவார்கள் என்கிறது விவேக சிந்தாமணி இந்த பாடல். ஓரமே சொல்வாராகில் ஓங்கிய கிளையும் மாண்டு தீரவே கண்கள் இரண்டும் தெரியாது போவர் தாமே தேரா மண்ணா செப்புவது உடையேன் என கண்ணகி முழங்கிய மண் நம்முடையது. நீதி என்பது நீதிமன்றத்தில் மட்டும் நிலைநாட்டப்படுவது அல்ல. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நம்ம பல விஷயங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இல்லையா? அப்போதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய சொற்கள் நமக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காகட்டும். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாள்.